ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலவெளியிலே தேவன் நம்முடைய தியானத்தையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவருடைய சமூகத்தில் அங்கீகரிப்பாராக. இந்நாளிலே இந்த தேவ சமூகத்தை பார்த்த பொழுது யாத்திராமம் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியிலே தியானிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்பதை புரிந்து கொண்டேன். எக்ஸடஸ் 33:7 வாசிக்கிறேன். யாத்திரை 33:7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். இந்த காலகட்டத்திலே 33வது அதிகாரத்தில் நாம் இந்த வார்த்தையை படிக்கிறோம். 35வது அதிகாரம் வரைக்கும் அந்த டேபர்னாக்கிள் அல்லது ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை இன்னும் கட்டாம இருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்திலே இந்த இடைப்பட்ட காலத்திலே மோசே 25ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வரைபடத்தை, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரைபடத்தை வாங்கினதிலிருந்து அதை கட்டின வரைக்கும் இடைப்பட்ட காலத்திலே ஒரு டென்ட், தமிழ்ல கூடாரம் என்று போட்டிருக்கிறது. அது பெயர்க்கப்படக்கூடியது. எங்க போனாலும் அதை ஈஸியா அவங்க தூக்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ட் இருந்த ஒரு காலகட்டம். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது கன்றுக்குட்டியை செய்து ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினபடினாலே அந்த விக்கிர ஆராதனை நிமித்தமாக தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை அழித்து விடலாம் என்று சொல்லி அவர் மோசையை நோக்கி ஒரு சில காரியங்களை சொன்னது. மோசே அதற்காக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பித்து ஆண்டவருடைய கோபத்தை தடுத்து நிறுத்தினது. இது எல்லாமே 32ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. 33ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். 33ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோசேயினுடைய விண்ணப்பத்தின் நிமித்தமாக அவர்களை முற்றிலுமாக அழிப்பேன் என்று சொன்ன காரியத்தை, அந்த மனதை அவர் மாற்றுகிறார். அதற்கு பிறகு அவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போகும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களோடு இந்த அதிகாரத்திலே பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது 2வது வசனத்திலே, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி எல்லாரையும் நான் துரத்திடுவேன், எல்லா ஜாதியும் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல, நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல என்ன நாம் படிக்கிறோம் என்றால், மோசேயினுடைய ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் முற்றிலுமாக அந்த கூட்டத்தை அழிக்கவில்லை. அதே சமயத்துல அவர்களுடைய பாவத்தை அவர் முற்றிலுமாக எண்ணாதவர் போல் அவர் இருக்கவும் இல்லை. நான் இனிமே உங்க கூட வரமாட்டேன், நான் ஒரு தூதரை உங்களுக்காக அனுப்புவேன் என்று அவர்
அவருடைய கோபத்தினுடைய உக்கிரத்தை குறைத்துக் கொண்டாலும், அதற்கு ஒரு லிமிட்டை வைத்து விட்டார். இதிலிருந்து நாம் என்ன படித்துக் கொள்கிறோம் என்றால், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில இப்ப இது இஸ்ரேலியட்ஸ் ஒரு பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட 2,000,000 பீப்பிள் இருப்ப இருப் இருப் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 6,00,000 புருஷர்கள் என்று வேதத்துல இருக்கிறது. இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஆண்டவர் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினாலே, தன்னை அவர் தூரப்படுத்திக் கொள்ளுகிறார். The crowd lost their fellowship and the presence of God. தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கும் அந்த வாய்ப்பை பெரும் கூட்டம் மக்கள் அவர்களுடைய சொல்லுவார்ல ஸ்டிஃப் நெக் பீப்பிள் வணங்கா கழுத்துள்ள அந்த ஒரு குணலட்சணத்தை நிமித்தமாக தேவனுக்கு விரோதமாக எழும்பின நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய நேரடியான பிரசன்னத்தை வழிநடத்துதலை இழந்து விட்டார்கள். இந்த காலகட்டத்திலே வாழக்கூடிய நமக்கும் இது மிகவும் மிகவும் பொருந்தும். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன வேதத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் கடைபிடிக்காமல் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு தூரத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். God will still lead us, but from a distance. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படித்தானே? தேவன் நம்மோடு இருப்பதற்கும் தேவன் நம்மை விட்டு கொஞ்சம் தூரம் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை தான் 7வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே படிக்கிறோம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். சரி, மொத்த ஜனக்கூட்டம் கிட்டத்தட்ட 2,000,000 பீப்புள் இருக்கிறாங்க. 20,00,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 20,00,000 பேருமே அவங்களுக்கு தேவன் தன்னை அவர்களிடமிருந்து தூரப்படுத்தி விட்டார் என்கிற அந்த ஒரு பாரமோ கரிசனையோ எதுவுமே இல்லை. ஆனா ஒரு மனிதனுக்கு அந்த கரிசனை இருந்தது. மோசே. At any cost, I don't want to lose my God and his presence and his guidance and his leading. அதுதான் அவருடைய ஆட்டிடியூடா இருந்துச்சு. இப்ப இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது நான் யோசிச்சேன், இதை எப்படி இந்த காலகட்டத்திலே நமக்கு ரிலவெண்ட் ஆக்குவது என்று சொல்லி தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, இங்க ஒரு சிலர் நம்ம இந்த கால வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த 2 மில்லியன் அதாவது 20,00,000 பேர் அந்த கூட்டத்தை அடையாளமாகவும், மோசே என்பவர் அந்த கூட்டத்திலே ஒரு தனி மனிதனாய் நின்றது போல, நாமும் நம்முடைய குடும்பத்திலே தனித்து தேவ சமூகத்தை தேடுவதற்கும், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சையோடு நோக்கி பார்ப்பதற்கும் மோசேயைப் போல நாமும் மாற வேண்டும் அல்லது இருக்க வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஒருவேளை மிச்ச 20,00,000 பேர்ல மோசேயை தவிர, பின்னாடி நம்ம படிக்க போறோம் யோசுவாவை தவிர
2 பேத்த தவிர மிச்சம் எல்லாருமே இதை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக இருந்தார்கள். நம்ம குடும்பத்திலே அப்படி இருக்கலாம். ஜெபத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஜெபிங்கன்னு சொன்னா ஜெபிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய தூரம் இருக்கலாம். அது பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குடும்பத்துல வேற யாராவது இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனா அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கவலை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மோசேக்கு இருந்த கவலை தான் நமக்கு இருக்க வேண்டும். எப்படியாகிலும் தேவனை நான் சந்திக்க வேண்டும். அதற்காக பாளையத்துக்கு புறம்பே போகணும்னாலும், ஏன்னா அந்த டென்ட்ல ஆண்டவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். 2வது வசனத்துல படிச்சோம்ல. தூதனை நான் அனுப்புவேன். 3வது வசனத்துல நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். So God would not be with the crowd. That doesn't mean we can invoke the presence. We can't invoke the presence of God on a lonely basis. தனிப்பட்ட முறையில தேவ பிரசன்னத்தை நாம் கொண்டு வருவதற்கு அது தடையாக இருக்க முடியாது என்பதைத்தான் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப if we are stubborn enough to pursue the presence of God, God will definitely come down and reveal his presence to us. தேவனை எப்படியாவது நான் சந்திப்பேன். தேவனுடைய பிரசனம் எனக்கு முக்கியம். தேவனுடைய சமூகம் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கியத்தோடு நான் தேவனை தேடும் பொழுது ஒரு தனி மனிதனுக்கும் தேவன் என்ன செய்வார்? தென்படுவார். அதைத்தான் இங்கு 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம படிக்கும் பொழுது அடுத்த சென்டென்ஸ் அந்த இதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா, கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறமான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். அப்ப ஒரு மனிதன் அந்த பெரிய கூட்டத்துல ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானம் அந்த பெரிய ரிபெலியஸ் குரூப்பா அவங்க இருந்தாலும், முரட்டாட்டத்தனமான கூட்டமாக இருந்தாலும், அதுல ஒரு குரூப்ப அது இம்பாக்ட் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பாதிக்குது. ஆண்டவரை தேடுவதற்காக ஒரு கூட்டம் எழும்புகிறது. எல்லாரும் போனாங்களா நமக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் போன மாதிரி பெயர் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா பொதுவா என்ன போடப்பட்டிருக்கிறது? கூடாரத்திற்கு போவார்கள். ஆண்டவரை தேடும் யாவரும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், தங்களுடைய தவறை உணர்ந்த ஒரு சிலர் தங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு, நானும் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து விட்டேன், என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே, ஆனாலும் நானும் உம்முடைய பிரசன்னத்தை மோசேயை போல வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சின்ன கூட்டம் ஒருவேளை இருந்திருக்கலாம். நம்பர் தெரியல, யாருன்னு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன், உங்க குடும்பத்துல நீங்க தனி மனிதனா, தனி மனுஷியா ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறீங்கன்னா சோர்ந்து போக வேண்டாம். எவ்வளவு நாள்னாலும் நீங்க அட்லீஸ்ட் உங்க நிமித்தமா ஆண்டவருடைய பிரசனம் ஏதோ ஒரு அளவிற்கு உங்க குடும்பத்தை பாதுகாத்து உங்க குடும்பத்தை வழிநடத்தும். அதைத்தான் மோசேயினுடைய காரியத்திலே பார்க்கிறோம். எவென்ச்சுவலி ஒருத்தரா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை வைராக்கியம் மாதிரி தேவனை தேடக்கூடிய அந்த ஒரு காரியத்திலே அவர்களும் மாறிவிடுவார்கள். அதனால இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே I encourage you, don't look at your family members. Don't look at your church members. ஏன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களையோ உங்க சர்ச்சில் இருக்கிற நபர்களையோ நீங்க பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டியதுதான் தேவன் தான். தேவனை பார்க்க வேண்டும். அட் எனி காஸ்ட் எப்படியாவது நான் தேவனை சந்திக்க வேண்டும். தேவனோடு நான் நெருங்கி இருக்க வேண்டும். அப்படி நான் நெருங்கி இருக்கும் பொழுது அதற்கு நான் என்ன விளைக்கிறேன் கொடுக்க வேண்டும் என்றால், மோசே அந்த டென்ட்டை எடுத்து வெளியே கொண்டு போய் அதுவும் தூரத்திலே என்று சொல்லியிருக்கு, பாளையத்திற்கு புறம்பே. யோசித்து பாருங்க, பாளையம்னா சாதாரணம் கிடையாது. 2 மில்லியன் பீப்புள் எவ்வளவு தூரம் அவர் எடுத்துட்டு போயிருப்பாருன்னு பாருங்க. அதுதான் ஒரு வைராக்கியம் அல்லது ஒரு வெறி அல்லது ஒரு பேஷன்.
பேஷன் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னத்திற்காக ஒரு அதி ஆர்வம். அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல நம்ம ஒருத்தரா இருக்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே யாராவது ஒருத்தர் நம்ம குடும்பத்துல அப்படி இருக்கணுங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுல ஒரு பெரிய மகிமை என்னன்னா, 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல்லே நின்றது. தேவனை தனி மனிதனா நான் தேடிக்கிட்டே இருக்கிறேனே, யாருமே என் குடும்பத்துல கோஆப்பரேட் பண்ண மாட்றாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை, ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கும்னா, மோசே நமக்கு நல்ல ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மாதிரியாக நமக்கு வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நீங்க தனி மனிதனா இருக்கீங்களா? தனி மனுஷியா இருந்து நீங்க மாத்திரம் தான் ஜெபம் பண்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கா? அல்லது நீங்க ஜெபம் பண்ணாலும் மிச்சவங்க வந்தாலும் ஒரு கரிசனையே இல்லாம, ஒரு ஈடுபாடே இல்லாம இருக்கிறாங்களா? பரவால்ல. ஆனா நீங்க ஜெபிக்கும் பொழுது, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்க எதுக்கு பிரவேசிக்கிறான்? தேவனை சந்திப்பதற்காக. நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்க? தேவனிடத்தில் பேசுவதற்காக, தேவனை சந்திப்பதற்காக. அப்ப the moment you make a decision to pray, தனியாவோ, குடும்பமாவோ, ஆண்டவர் அந்த இடத்துல வருவார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒருவன் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். There will be a deeper fellowship when you seek the presence of God. குடும்பத்தில் இருக்க மிச்ச எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதாங்க வேணும். உங்க குடும்பத்திற்காக நீங்க ஒருத்தர் எழும்பணும். உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க கணவனுக்கோ, உங்க மனைவிக்காகவோ அல்லது உங்க இன்லாஸ்க்காக வேண்டியோ நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கணும். நீங்க தனி மனிதனா, தனி மனுஷியா நான் இருக்கிறேனே என்று சோர்ந்து போயிட வேண்டாம். இந்த வருடத்திலே நம் தேவனை ஜெபத்திலே நாம் தேடுவதற்கு ஒரு ஃபர்ம் கமிட்மெண்ட் எடுப்போம். ஆண்டவரே, நான் கூப்பிடுவேன். கூப்பிட்டா வராட்டினாலும் பரவால்ல. நான் மாத்திரமாவது என் குடும்பத்திற்காக உங்க பிரசன்னத்துக்குள்ள வருவேன். நான் ஜெபிப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில உம்மை தேடுவேன். மோசேயைப் போல தேடுவேன். மோசேயோடு நீர் பேசினது போல என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு கமிட்டடா ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த வருடம் முழுவதும் போக வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்னொரு காரியம் என்ன நடக்குது? மோசே கூடாரத்திற்குள்ளே போகும் பொழுதெல்லாம் 8ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் என்ன சொல்லுகிறது? மோசே கூடாரத்திற்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசல் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். 10ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். அந்த 2 வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ஒரு பிரேஸ் திரும்பி திரும்பி வருது. என்ன வருது? ஜனங்கள் எல்லாரும், ஜனங்கள் எல்லாரும், ஜனங்கள் எல்லாரும். அடிக்கடி இந்த பிரேஸ் இந்த 2 வசனத்துல வருது. என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் தேவ சமூகத்தை தேடும் பொழுது it impacted the whole crowd and they also worshiped God, but they worshiped from distance. ஒரு பெரிய கூட்டம் 20 லட்சம் பேர், அவ்வளோ பேருமே கூடார வாசல்ல எழும்பி நின்று தேவனை ஆராதித்தார்கள், தேவனை பணிந்து கொண்டார்கள். அப்ப எவென்ச்சுவலி நீங்க ஒரு மனிதன்
ஒரு மனுஷி நீங்க தேவனை தேடுவதற்கு உங்க குடும்பத்திலே தீர்மானம் எடுக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள், உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய வித்தியாசமான தேவனுடைய வழிநடத்துதல்கள் மற்றவர்களை ஆராதிப்பதற்கு தூண்டும். தேவனை நீங்க எப்படி பணிந்து கொள்றீங்களோ, தேவனை நீங்க எப்படி அ ம் தாழ்மையோடு அணுகுமுறை செய்கிறீங்களோ, அதே மாரி அந்த ரெவரன்ஸ், அந்த ரெஸ்பெக்ட் அவங்கள எவென்ச்சுவலி கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அதனால சோர்ந்து போயிற வேண்டாம். நான் மாத்திரம் இருக்கிறேனே, இல்ல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். தொடர்ந்து போராடுங்க. இப்ப இப்படி அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இன்னொரு சம்பவம் நடக்கிறது. உள்ள போறாரு. முகமுகமாய் 11ஆம் வசனம், கர்த்தர் மோசேயோடு பேசினார். முடிச்ச உடனே பின்பு அவன் என்ன செஞ்சிருவான்? பாளையத்திற்கு திரும்பி விடுவான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பழிமைக்கான வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்ப நூனின் குமாரனாகிய யோசுவா ஒரு வாலிபன். மோசேயை போல நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, மோசேக்கு மேல தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். மோசே ஒரு டைம் போவாரு, ஆண்டவர் இறங்கி வருவார், ஆண்டவர் மோசேயோடு பேசுவார், பேசின உடனே அவர் வந்துருவார். ஆனா யோசுவா என்ன செய்வான்? அந்த வார்த்தை எனக்கு பிடித்திருக்கிறது, வாலிபன். நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் வாலிப வயசா இருக்கிறதுனால ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கே, மேபி வாலிப வயசுல தேட மாட்டாங்க, வயசு ஆன பிறகுதான் தேடுவாங்க. பலவிதமான போராட்டங்கள், சந்தேகங்கள் இருக்கலாம். வசனம் சொல்லுது, ஒரு மோசே நிமித்தமாக ஒரு வாலிபன் அந்த மோசேயை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறான். நான் சொல்றேங்க, ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியாம இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நீங்க சொன்ன காரியங்கள், நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் கேட்கப்படாதது போல தென்படலாம். உங்க பிள்ளைங்களுக்காகவோ, உங்க அ உங்க அ நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வாலிபர்களுக்காகவோ, வாலிப சகோதரர்களுக்காகவோ, சகோதரிகளுக்காகவோ, நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது போல தென்படலாம். ஆனா நான் சொல்றேங்க, ஆண்டவர் உங்கள கைவிட மாட்டாருங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்த கேட்பாருங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்த கேட்டு உங்க வாலிப பிள்ளைங்கள வாலிப வயசுலயே தொட்டுருவாருங்க. வாலிப வயசுலயே அவங்கள தம்மண்டை இழுத்துக் கொள்வாருங்க. விட்டுறாதீங்க. நல்ல தீர்மானத்த எடுப்போம். ஒருவேள நான் எவ்வளவு சொன்னாலும் என் மகன் கேட்க மாட்றான், என் மக கேட்க மாட்றா. பரவால்ல. கேட்காட்டினா பரவால்ல. எல்லாருமே ஒரு ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவங்களை இழுத்துக் கொள்வார். நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதிக பலனுக்கு ஏதுவான உங்க நம்பிக்கைய என்ன செய்யாதீங்க நீங்க, விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி நான் ஒரு ஒரு என்கரேஜிங் ஸ்டேட்மெண்ட் அங்க நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, அ அது 10ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலே, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். Moses had the audacity to go and speak with God. Go and invoke the presence of God. அந்த மாதிரி இருக்கணுங்க. உங்க குடும்பத்திற்கு நான் ஒரு மோசையா இருக்கணும். நான் திறப்புல நிற்கணும் என் குடும்பத்திற்காக. அந்த ஒரு தைரியம் இருக்கணுங்க. மிச்சவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சோர்ந்து போயிடக்கூடாது. நான் நிற்பேன். என் நிமித்தமா நிச்சயமா என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க தொடப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும். அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். யூ ஹேவ் டு ரெவ் யுவர் செல்ஃப் அப். உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணணும். உங்களை யாரும் என்கரேஜ் பண்ணணும்னு நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருக்கிறார்.
ஒரு யோசுவாவை எழுப்புனது போல உங்க குடும்பத்திலிருந்து அடுத்த ஒரு சந்ததியை எழுப்புவார். அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயாசம், பண்ணக்கூடிய ஜெபம், ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெக்கார்ட்ல வைத்திருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஐ என்கரேஜ் யூ, டோன்ட் கிவ் அப். சில சமயம் சோர்வு வரலாம், பரவாயில்ல. அது ஒரு நாளோட போயிரட்டும், ஒரு நாளோட போயிரட்டும், அல்லது 2 நாளோட போயிரட்டும். ரொம்ப நாள் நீங்க அந்த மாதிரி ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளே போகாமல், ஜெபத்துக்குள்ள போகாம, சோர்வு நிமித்தமாகவோ, ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தமாகவோ ஆண்டவருடைய பிரசனத்தை தேடுவதற்கு, ஜெபத்தின் மூலமாக தேடுவதற்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, தயங்கிடக்கூடாது. இப்ப 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் மோசே, யோசுவா. இன்னொரு கூட்டம் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர். இந்த 2 கூட்டத்திற்கும் ஒரு ஒரு கான்ட்ராஸ்ட் என்னன்னா, ஒருத்தர் தேவனோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் the closeness has been bridged. ஒரு தூரத்துல இருந்து பார்க்கிறாங்க. அப்ப மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பேன் என்று தீர்மானித்தபடினாலே தேவன் தன்னை மோசேயோடு நெருக்கமாக இணைத்துக் கொண்டார். இந்த மிச்ச கூட்டம் எல்லாம் அவர்கள் தங்களுடைய பாவத்திலே இருந்தபடினாலே தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு துண்டிக்கப்படுகிறது. இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ணணும். மோசேயோடும் தேவன் இருந்தார், அந்த கூட்டத்தோடும் தேவன் இருந்தார். ஆனா அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் மோசேயும் யோசுவா மாத்திரம் தான் என்ஜாய் பண்ணாங்க. there is a difference. அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் அறிந்து அல்லது அறியாமல் செய்யக்கூடிய பாவம் எனக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவை பாதிக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம ஏன் தவறு செய்கிறோம், தவறிலே இருக்கிறோம். Still in His mercy, God is leading us, God is providing us, God is protecting us. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தேவன் நடத்துறார். ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. வேலையெல்லாம் போகல, நல்ல ஆரோக்கியம் இருக்கதான் செய்யுது. அப்படிங்கிறதுனால டிஸ்டன்ஸ்லயே வச்சிருக்கிறோம் ஆண்டவரை. இந்த புதிய வருடத்துல நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் கிருபையா இருக்கிறதுனால அவருடைய கிருபையை நான் விருதாவாய் போக்கடித்து விடக்கூடாது. நான் தூரத்திலிருந்தே ஆண்டவரை பார்த்த காலங்கள் போதும். ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும். என்னைக்கு அந்த பாவம் தேவனை அடுத்த கியருக்கு போக விட்டுறக்கூடாது. கிருபையாய் அவர் நம்முடைய பாவத்தின் மத்தியிலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா எவ்வளவு நாள் அந்த கிருபை இருக்கும்? அந்த கிருபையை திடீர்னு கொஞ்சம் வித்ட்ரா பண்றாரு. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். Am I walking in very close relation, intimate relationship with God, or am I walking in distance with God? எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டாலும் இந்த கேள்வி மாத்திரம் உங்க மனசுல ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஒரிச்சுட்டே இருக்கணுங்க. தேவன் உங்களோடு தான் இருப்பார். ஏன்னா உங்களை முற்றிலும் கைவிட்ட மாட்டார். ஆவியானவர் உங்களோடு தான் இருப்பார். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு நமக்குள்ள? நம்ம ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நம்ம இருதயத்துக்குள்ளே ஆவியானவராய் தேவன் என்ன செய்யறாரு? டுவெல் பண்றார். நம்ம பாவம் செய்யும் பொழுது நான் அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவேன். ஆவியானவர் மியூட் ஆயிடுவார். தூரம் போக மாட்டார், விட்டு விலகிட மாட்டார். ஒன்ஸ் உள்ள வந்துட்டாருன்னா விலக மாட்டார். சார் வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பார். பட் we will lose that intimacy. அப்படின்னா என்ன அர்த்தம்? we cannot hear God. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பாவம் வரும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு டிஸ்டன்ஸ் ஆகும் பொழுது வேற ஒருத்தன் உள்ள வந்துருவான்.
நம்ம என்ன நினைப்போம்? நம்ம பிரேயர் தானே பண்றோம் அப்படின்னு நினைப்போம். டிஸ்டன்ஸ்ல பிரேயர் பண்ணும்போது உள்ள இடையில ஒருத்தன் புகுந்து அவனும் கேம் விளையாட ஆரம்பிப்பான். யார் சத்தத்த கேட்டோன்னே தெரியாது. ஜெபம் பண்ணி தானே தீர்மானம் எடுத்தேன். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன் இந்த காரியம் இப்படி போயிருச்சு? அடிக்கடி நம்ம நினைக்கிறோமா? சொல்லியிருக்கிறோமா? அதான் மேட்டரு. யூ ஆர் டிசீவ்ட் பை சேட்டன். அதனால தான் அட்லீஸ்ட் நான் சொல்லுவேன், தெரிந்த பாவங்கள், துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று தாவீது ஜெபித்தார். ஏன் ஜெபித்தார்? அவன் ரைட்டுன்னு நெனச்சு அதுக்கு பிறகு வாழ்ந்துகிட்டு இருந்தான். எவ்வளவு நாளு? 10 மாசங்க. 10 மாசம். நான் மினிமம் சொல்றேன். எவ்வளவு நாள் நமக்கு தெரியல. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு இருக்கு. அதனால மினிமம் டைம் நான் சொல்றேன். நாத்தானை அதற்கு பிறகு கொண்டு வந்து பாவத்த உணர்த்தி, அதுவரைக்கும் அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய ஒரு 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 பிரிட்ஜ் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு தூரம் ஏற்பட்டு விட்டது. அதை உணராமலே இருந்தான். ஆண்டவரிடத்துல அவன் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஆனா ஆண்டவர் அவனோடு பேசவே முடியல பாருங்க. எவ்வளவு தாவீதுன்னா நமக்கு தெரியும். பிரேயர்னா தாவீது தான். ஆனா அப்படிப்பட்ட தாவீதுட்டயே ஆண்டவர் இன்டிமேட்டா ரிலேட் பண்ண முடியல. அதனால என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு? ஒரு நாத்தானை அனுப்பி அவனை எச்சரிக்க வேண்டியது இருந்துச்சு. அட் எனி காஸ்ட் we should not lose the intimacy with God. At least because of known sins. We should not be so foolish to withdraw ourselves from God because of known sins. At least அதுவாவது நம்மளால முடியலங்க. தெரிந்த பாவங்கள். ஆண்டவர் பாவம்னு சொல்லி வச்சிருக்கிறார்ல. ஒரு 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 முக்கியமான ஒரு காரியம். என்ன என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம்? ஜெபத்தை குறித்து படிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்த சொல்றார். என்ன காரியம்? சும்மா மனசுல யோசிங்களேன். எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பாவத்தை ஜெபத்தோடு ஆண்டவர் தொடர்பு படுத்தி இருக்கிறார்? யோசிக்க ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த கேள்வி மாரி கேட்டு. சும்மா யாராவது எனக்கு டைம் ஆயிருச்சு ஃபாஸ்ட்டா யோசிக்கிறீங்களா? ஒரு ஒரு சாட் பண்றீங்களா? எந்த ஒரு காரியத்தை ஜெபத்திலே ஆண்டவர் ஜெபத்தோடு இணைக்கிறார். எந்த ஒரு காரியம் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குவதற்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு தவறு என்று ஜெபத்தோடு ஆண்டவர் ஏதாவது இணைத்திருக்கிறாரா? ஏதாவது ஞாபகம் வருதா? வாட் இஸ் ஒன் சின் காட் சிங்கிள்ஸ் அவுட் வித் ரிகார்ட்ஸ் டு பிரேயர். புரியுதுங்களா என் கேள்வி உங்களுக்கு? ஜெபம் என்று வரும்பொழுது எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? எந்த ஒரு பாவத்துக்கு நம்மை விலக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? சரி, எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு. சரி, ஒருத்தவங்க சின் அகைன்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொல்றாரா? முடிச்ச உடனே என்ன சொல்லுவாரு? ஜெபத்துக்குள்ளேயும் சொல்லுவாரு, ஜெபத்துக்கு வெளியும் சொல்லுவாரு. என்ன காரியம்? இப்ப புரிஞ்சுச்சா என்னன்னு? மன்னிப்பு. நெறைய நேரத்துல இதுதான் பெரிய சேலஞ்ச். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கும், ஆண்டவர் நம்மோடு பேசாம இடையில ஒரு குலநெறிமாங்கல சாத்தான் உள்ள வருவதற்கும் ஒரு பெரிய ஒரு பிரிவினை மன்னிப்பு. மன்னிப்பு ஏன் நம்மளால சில நேரம் குடுக்க முடியல? கசப்பு, வெறுப்பு, பழைய வாழ்க்கை முறை நமக்கு அவங்க துரோகம் பண்ணாங்க. அ பாருங்க ரீசன்லாம் விட்டுருங்க. அது எல்லாமே ரைட்டா இருக்கலாம். ஜஸ்டிஃபைடா இருக்கலாம். உங்க அ உங்க மருமக தப்பே செஞ்சிருக்கலாம். உங்க மாமியார் தப்பே செஞ்சிருக்கலாம். உங்க மாமனார் தப்பே செஞ்சிருக்கலாம். உங்க பிள்ளைங்க தப்பே செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாட்டெவர் இட் இஸ். இஃப் யூ பிரைஸ் மை பிரசன்ஸ், இஃப் யூ வாண்ட் டு பி இன்டிமேட்லி ரிலேட்டிங் டு மீ, ஏன்னா என்னோடு நீ நெருங்கி இருக்கணும்னு விரும்புனேன்னா, நீ மன்னிச்சிரு. லெட் கோ. கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை வேளையிலே தேவன் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே ஆரம்ப நாட்கள்ல தான் இருக்கிறோம். மேபி ஃபர்ஸ்ட் நாள் இல்ல. பரவால்ல போன வாரம் நம்மளால இது பண்ண முடியல. ஆனா ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கைய நான் ஆராய்ந்து பார்க்கிறேன்.
நான் சரியா தான் ஓடுறேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க உறவு, ஒருவேளை கொஞ்சம் தூரமா இருக்குமோ? அதனால தான் ஆண்டவரே என்னோட இத பேசுறீங்களா? நெருக்கமா நான் இருக்கிறேனா? தூரமா இருக்கிறேனா ஆண்டவரே உங்களிடத்துல? ஒருத்தர நெருக்கமா இல்லாத அளவுக்கு என்னிடத்துல மன்னிக்க முடியாத நபர்கள் இருக்கிறாங்களா? எனக்கு வெறுப்பு இருக்கா? எனக்கு கசப்பு இருக்கா? என்னால அவங்கள மறக்க முடியல. அதனால எனக்கு நெறைய பாதிப்பு இருக்கு. மன்னிக்க முடியல. அது குடும்பத்துல இருக்க நபரா இருக்கலாம். குடும்பத்த விட்டு தூர இருக்க நபரா இருக்கலாம். ஒரு காரியங்க அடுத்தவங்கள நம்ம மாத்த முடியாது. நம்மள மாத்திக்கலாம். அவங்க அப்படி இருக்காங்க. அத பத்தி கவல இல்ல. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களா? ஒரு மோசே நெருங்கி இருந்ததுனால, ஒரு யோசுவாவ அட்ராக்ட் பண்ணிட்டாரு. ஒரு கூட்டத்த அட்ராக்ட் பண்ணிட்டாரு. நீங்க ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறத உங்கள் எதிரிகள் பார்க்கும் பொழுது, வித்தின் அண்ட் வித்தவுட் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், வெளிய இருக்கலாம். உங்க சர்ச் மெம்பர்ல இருக்கலாம். வேலை செய்றவங்களா இருக்கலாம். நீங்க தாங்க யூ கவுண்ட்ஸ், யூ மேட்டர் ஃபார் காட். அடுத்தவங்கள பார்க்காதீங்க. நான் மோசே மாரி இருக்கணும். மோசே சொல்றார்ல, ஆண்டவர் நீங்க 32வது அதிகாரம் படிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன். உன்னைய நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன். இல்ல ஆண்டவரே முடியாது. அவங்கள மன்னியுங்க. அந்த மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருக்கிறவன் தாங்க தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நான்லாம் பெரிய பரிசுத்தவான்லாம் இல்லங்க. ஆனா என்னால சொல்ல முடியுங்க. நான் எல்லாத்தையும் ஈஸியா மன்னிச்சுருவேங்க. ஒரே ஒரே ஒரு டைம் தான், ஒரு பீரியட்ல தான் நான் கஷ்டப்பட்டேன். அது எங்க அம்மாவோட. மிச்சபடி வெளிய இருக்கவங்களோடலாம் கிடையாது. ஏன்னா அம்மா அ தெரியாம ஒரு சில காரியங்கள் செஞ்சாங்க. நான் இன்னைக்கு நெறைய அடிக்கடி யோசிப்பேன். அந்த அந்த காரியத்த நான் செஞ்சிருக்க கூடாது. அந்த நேரத்துல கோபத்துல செய்து விட்டேனே என்று. ஆனா ஆண்டவர் என்னை மன்னித்தார். அவங்களையும் மன்னித்தார். சோ இட் இஸ் நாட் வொர்த்ங்க. இட் இஸ் நாட் வொர்த் லிவிங் லூசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். சரிங்களா? இதெல்லாம் எதுவும் நோட்ஸ்லாம் இல்ல. சரிங்களா? ஆண்டவர் தான் பேசுறாரு உங்களோடு. இட் இஸ் நாட் வொர்த் லிவிங் லூசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நல்லா இருக்கு. எனக்கே கேட்குது. ஆண்டவர் நம்மட்ட அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறார். ஜெப நிலையில இருக்கிறோம். தெரிந்து யாரோடையோ நீங்க பேசாம இருக்கீங்களா? தெரிந்து யார் கூடயோ சண்டையில இருக்கிறீங்களா? சரி பண்ணுங்க. யார்ட்டயோ ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். சரி பண்ணிருங்க. ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. ஏசாயா 64 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அ 64 எங்கன்னு சரியா ஞாபகம் இல்ல. ஒரு வார்த்தை வரும். ஆமா 64 தான் நெனைக்கிறேன். தப்பி இருக்கிறோம். ஏதோ தப்பி இருக்கிறோம். நல்லா யோசிங்க. ஆண்டவருடைய பிரசன்ஸ்னா என்ன? புரொடெக்ஷன். அந்த புரொடெக்ஷன் இல்லாட்டினா ஒரே செகண்ட் தாங்க. ஒரே செகண்ட் தாங்க. வேண்டாம். ஆண்டவரே, ஐ டோன்ட் வாண்ட் டூ லிவ் எ லைஃப் லூசிங் யுவர் பிரசன்ஸ். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். என்ன யாரு நமக்கு விரோதமா என்ன பண்ணினாலும் பரவாயில்லங்க. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்ட்ட பலன் கேளுங்க. ஆண்டவர்ட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவரே நான் மன்னிச்சிரணும் ஆண்டவரே. நான் இவ்வளவு நாள் உங்க பிரசன்னத்த ஃபுல்லா என்ஜாய் பண்ணாம இருந்திருக்கிறேனே இது நிமித்தமாக என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு விரோதமா தவறு செஞ்சாங்கள அவங்களையும் மன்னிச்சிருங்க. எங்கள இணைத்திருங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. காலை வேளையிலே தேவன் மோசேயோடு நெருங்கி இருந்தது போல ஒப்பு கொடுத்து யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவர் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய வருடத்துல ஒரு புதிய இன்டிமசி, ஒரு புதிய நெருக்கத்தோடு ஆண்டவர் உங்களோடு கூட வரப்போறார். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, வருடத்தின் ஆரம்பத்துல அப்பா, ஆண்டவரே எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியைப் போல நீர் காக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி நீங்க காக்காட்டின ஆண்டவரே, நாங்க மடிந்திருப்போம்ப்பா. எங்கள் எங்கள் பாவ செயல்கள் நிமித்தமா. அந்த மக்கள்லாம் ஆண்டவரே ஒரு கன்றுக்குட்டியை செய்தாலும், தூரத்துல இருந்து அவங்கள வழிநடத்திட்டே இருந்த மாதிரி, எங்களுடைய கன்றுக்குட்டிகள் மத்தியிலும் எங்களையும் நீர்
இதுவரை நடத்தி வந்தீர் என்று இந்த நாளிலே நாங்கள் தியானித்த பொழுது, நாங்கள் ஒரு பக்கம் வெட்கப்படுறோம், இன்னொரு பக்கம் நன்றி என்ற இதயத்தோடு ஆண்டவரே அந்த கூட்டத்தின் மக்களை போல உங்க பாதத்துல விழுந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எனஃப் இஸ் எனஃப் நீங்க சொல்லி எங்களை விட்டு தூரம் போகிற வரைக்கும்ப்பா, உங்க கோபம் எங்கள் மேல் பற்றி எரிகிறதற்கு முன்பதாக ஆண்டவரே, அந்த வணங்கா கழுத்துல மக்களுக்கு முன்பாக உங்களுடைய கோபம் பற்றி எழுந்த பொழுது ஒரு மோசே நின்றது போல எங்களுக்கு ஒரு மோசே இல்லாம போயிட்டு ஆண்டவரே, உங்க கோபத்திற்கு நாங்கள் ஆளாகி நாங்கள் உங்க சாபத்திற்கு மாறிவிடாதபடிக்கு இன்னும் கிருபையுள்ள காலங்களிலே நாங்கள் எங்களை சரி செய்து கொண்டு நாங்கள் இழந்த அந்த நெருக்கமான உறவை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் உம்மோடு நெருங்கி ஓடுவதற்கு ஆண்டவரே, யார் யாரை நாங்க மன்னிக்கணுமோ, எதை விட்டு கொடுக்க வேண்டுமோ, எந்தெந்த பாவத்தை விட்டுவிட வேண்டுமோ, எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு தேவனே எங்கள் மேல் நீர் இரக்கம் பாராட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. Help us to let go of people and things which makes our relationship distant from you, O God. உங்களை விட்டு பிரிக்கக்கூடிய, தூரப்படுத்தக்கூடிய எல்லா விதமான கசப்போ, வெறுப்போ, ஆண்டவரே மன்னிக்க முடியாத தன்மைகளோ, ஆண்டவரே நபர்களோ, பொருட்களோ எல்லாவற்றையும் எங்களை விட்டு தூரப்படுத்துங்கப்பா. தூரப்படுத்தக்கூடிய கிருபைகளை தாங்க. என்னோடு இணைந்து இந்த நாளிலே ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காகவும், உடைய குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த வருடத்தை பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இவர்கள் எல்லாரும் என்னுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே நிம்மதி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருடத்திலே இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு ஒரு பரஸ்பர அன்போடு குடும்பங்களிலே, உறவுகளிலே ரிலேட் பண்ணி இருப்பதற்குரிய அனைத்து கிருபைகளையும் நீ தருவீராக என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளுக்கு நீர் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த வருடத்துல ஆண்டவரே எந்த ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனும் இல்லாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எந்த ஒரு டயக்னோசிஸும் போய் நாங்க எடுக்கணும் என்கிற ஒரு நிர்பந்தம் வராதபடிக்கு எங்கள் சரீரத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதற்காக நாங்கள் உங்கள் பிரசன்னத்திற்குள்ளே எங்களை நாங்கள் அடக்கிக் கொள்ள எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவமான வழிகளிலிருந்து எங்களை நீ தூரப்படுத்தும் என்று உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எச்சரித்தாவது ஆண்டவரே புத்தி சொல்லி ஆண்டவரே நீ பிரசங்கத்தின் மூலமாகவோ நேரடியாகவோ எப்படியாவது ஆண்டவரே எங்களை நீர் உம்மண்டை இழுத்துக் கொள்ளுங்க என்று உம்மிடத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அப்பொழுது நாங்கள் ஓடி வருவோம் அப்பா. கிருபை செய்யுங்க. எங்களால் முடியாத ஆண்டவரே, ஆவியானவரை கொண்டு எங்களோடு நீர் உறவாடி ஆண்டவரே எங்களை உம்மண்டை எப்பொழுதும் நீர் நெருக்கி வைப்பீராக. அது நிமித்தமாக இந்த வருடத்திலே நாங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. சந்தோஷத்தினாலும், சமாதானத்தினாலும், ஆசீர்வாதத்தினாலும், ஐஸ்வர்யத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. நான் அறியாத தேவைகள் ஏதாவது குறிப்பாக இருந்து அது நிமித்தமாக இந்த காலைவேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவருடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரீர ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, வேலை ரீதியாகவோ, உறவு ரீதியாகவோ, whatever it may be, Lord, in the name of Jesus, may their prayers be answered, O God. பதில் கொடுப்பீராக. நீ கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தினாலே பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த வருடம் முழுவதும் உடைய நன்மையினால் முடிசூட்டுங்க. நன்றி. எங்க ஜெபங்களாம் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகணுங்கிறவங்க நீங்க கடந்து போகலாம். ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் விரும்புகிறவர்கள் ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்க முடியும் வரை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வாலிப மகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே இருக்கக்கூடிய மகள். ஆனா அப்பா அம்மாவே அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே இவங்க சொல்றத கேட்கணும், இவங்க கண்ட்ரோலுக்கு வரணும்னு போய் மந்திரவாதிகள்ட்ட போய் ஏதோ செஞ்சு அது நிமித்தமாக இப்ப அடுத்த சந்ததி குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டு நைட்டு தூங்க முடியல, என்னென்னமோ பார்க்கிறேன், என்னென்னமோ கேட்கிறேன், திடீர்னு பேச முடியல, 3 மணி நேரம் பேச முடியல, அப்படியே தொண்டை அடைச்சுக்குது, என்னென்னமோ சொல்றாங்க.
ஸோ அந்த மாதிரி நிறைய குடும்பங்களிலே கிறிஸ்தவர்களும் கூட மந்திரங்களையும் பிலிசூனியங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த மகளுக்கு விசேஷமாக அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில உங்க ஜெபத்துல வைங்க. அவங்க பேர் எதுவும் நான் சொல்ல விரும்பல. ஆனா ஜெபிங்க. ஆண்டவர் சித்தம் இருந்தால் நாளைக்கு நேரடியா போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு இருக்கிறேன். அவங்களோட ஒரு கேள்வி, எங்க அப்பா அம்மா அப்படி இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில நான் ஜெபித்தா எனக்கு டெலிவரன்ஸ் கிடைக்காதா? கிடைக்கணும். ஆனா கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் நாளை தினத்தில் ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு செய்யணும். வாலிப மகளை ஆண்டவர் அதைரியப்பட்டு ஆண்டவர் விட்டு அவங்க தூரம் போயிடக்கூடாது. உங்களுக்காக உங்க பிள்ளை மாறி நினைச்சோம் பண்ணுங்க. உங்களை ஆண்டவரே அந்த வாலிப மகளுக்காக நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நைட்டு 2 மணிக்கு 4 மணிக்கு நான் காலையில உயிரோடு இருப்பேனான்னு தெரியல. உயிரோடு இருந்தா உங்களுக்கு நான் மெசேஜ் அடிக்கிறேன் என்று ரொம்ப டிஸ்டர்பிங் மெசேஜஸ் எல்லாம் அனுப்புறாங்கப்பா. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்ப்பா. இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாரத்தோடு நாங்க எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு இடத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் உங்க தெய்வீக கரம் ஆண்டவரே இந்த பிள்ளை மேல் நீட்டப்படட்டும். உங்க தெய்வீக பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளே இந்த மகளை கொண்டு செல்வீராக. அவள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மோசையை பாதுகாத்தது போல இந்த மகளை நீ பாதுகாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிப மகளை ஆண்டவரே ஆபத்துகளுக்கும் மரணத்திற்கும் நீங்களாக்கி ரட்சியும் என்ற இடத்துல நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இது மாதிரி எத்தனை பிள்ளைகள், எத்தனை மனைவி, எத்தனை கணவன், எத்தனை ஆண்டவரே குடும்பத்திலே இப்படி ஆண்டவரே பிசாசனுடைய தொந்தரவுனாலே பாதிக்கப்பட்டு பல மாதிரியான வேர்ஷன் சொல்றாங்கப்பா. இப்படி எல்லாரும் நாங்கள் நீ கூர்ந்து ஜெபிக்கிறோம். தவிக்கிறார்களே ஆண்டவரே, அவர்களுக்காக நீ பரிதபிக்க மாட்டீரோ, அவர்களுக்காக நீர் இறங்கி விடுதலையை கொடுக்க மாட்டீரோ. விடுதலை செய்யுங்க அப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர் என்று சொன்னீரே. இந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க விடுதலை ஆக்குங்க. நீ அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஈரோட்ல இருந்து சகோதரி பூமதி அவர்களுக்கு கேன்சருக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே, அருமையான இந்த பூமதி சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கேன்சர்ல பாதிக்கப்பட்ட இந்த சகோதரி இயேசுவின் வல்லமை எந்த பகுதியிலே கேன்சர் இருக்கிறதோ அந்த பகுதியிலே உம்முடைய தெய்வீக கதிர்களை அனுப்புவீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டோப்பா. ஆண்டவரே, நிறைய பேர் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். பூமதியை போல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, குறிப்பா எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. குறிப்பாக அப்பா, இப்படிப்பட்ட கேன்சர் வியாதிகள் எங்கள் கூடாரத்தை அண்டாதபடிக்கு தேவனே, எங்கள் குடும்பங்களை நீர் இந்த கொடூரமான வியாதியிலிருந்து நீர் விலக்கி மீட்டு காத்துக்கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். நன்றி. எங்க ஜெபத்தை கேட்டு சாரி பூமதியை தொட்டு ஒரு அற்புதத்தை செய்தீர் என்று நாங்கள் கேள்விப்பட்டு உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி சேருக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஸ்காட்டியா என்று சொல்லக்கூடிய வாலிப மகளுடைய ஹெல்த்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த மகளுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உங்க தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. அதன் மூலமாக உங்க நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய, ஆண்டவரை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் சீக்கிரமாக இந்த குடும்பத்திற்கு வரட்டும். நெடுநாளாக இருக்கக்கூடிய இந்த பலவீனங்களை நீ மாற்றினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பரலோகத்திற்குரிய தகப்பனே, இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று யோபுவை போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இன்டர்செஷனரி பிரேயர்ல கலந்திருக்கும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. குடும்பங்களை, சந்ததிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேலைகளை செய்யக்கூடிய தொழில்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களோடு இருக்கக்கூடிய ஆண்டவரே, குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன சவால்கள் இருக்கிறதோ
ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கணவரை தொடுவீராக, அல்லது மனைவியை தொடுவீராக, அல்லது பிள்ளைகளை தொடுவீராக. அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. இவர்கள் ஆண்டவரே உம்மை தேடுவது போல அவர்களும் உம்மை தேடும்படியாக, ஜெபத்தை நேசிக்கும்படியாய், உம்மை நேசிக்கும்படியாய் தேவனே நீங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எஞ்சியுள்ள வாரத்திலே, இந்த நாட்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து, எங்களோடு நீர் வந்து எங்களை பாதுகாத்து, எங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, எங்கள் அனைவரையும் நீர் காத்து நடத்துவீராக. எங்கள் ஜெபங்கள்லாம் கேட்டு பதில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென்.